ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். யோபு 42:2 இவ்வாறு சொல்லுகிறது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவன் அந்த வாக்கு தத்தங்கள் தடைபடக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியம் பார்க்கும்போது எபிரேயர் 10:38 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்படுவதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அவன் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். நம்ம நிறைய வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை தேவை. அதான் வேதவார் சொல்லுகிறது, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்குள்ள பொறுமை இல்லை. ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் உடனே நமக்கு என்ன செய்யணும்? காலையில நம்ம வாக்கு தத்தங்கள் இருந்தால் நைட்டு இல்லாட்டி சாயங்காலத்துல அன்னைக்கே நடந்துடு சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை தேவனுடைய ஜனமே, சிலருடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் 1 வருஷத்துல நடக்கலாம், 2 வருஷத்துல நடக்கலாம், 5 வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்களை கூட ஆகலாம். ஆனா நாம என்ன வேணுமா? நமக்குள்ள பொறுமை வேணும். எனவே நாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்படுவதை நாம் என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.